விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பரப்புரையின் போது அதிகமான உயிரிழப்பு நிகழ்ந்தது இந்த பகுதி தான் அப்படின்னு காவல்துறையால் சுட்டப்பட்டு அங்கே வந்து பாதுகாக்கப்பட்டிருந்த பகுதி. இந்த இடத்துல நேற்று அந்த சம்பவம் நடக்கும்போது அவ்வளோ பேர் உயிரிழக்கும் போது இங்கே இருந்தவர் ஐயா வந்து இங்கே இடத்துல தான் இருந்திருக்காரு. ஐயா சொல்லுங்க, நீங்க இந்த பகுதி தானா? எப்போ வந்தீங்க? என்ன நடந்தது உங்களுக்கு என்ன நினைவுல இருக்கோ சொல்லுங்க. அந்த தெருவில் இருக்கிறங்க, அந்த ஏரியா வடிவேல் நகர். நான் மணி ஒரு 5:30 வந்துட்டேன். இங்கே வந்து நின்னேன். நேராக கூட்டம் அதிகமாகிட்டு இருந்துச்சு. கூட்டம் அதிக மணி 6 மணிக்கு மேலே பக்கம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு பக்கமானோன்னு என்ன போச்சுனாக்கா வண்டி வருதுனாங்க. அப்போ அங்கிட்டு இருந்தவங்க தள்ளினாங்கன்னு தெரியல, இங்கிட்ட இருந்தவங்க தள்ளினாங்கன்னு தெரியல. திம்முன்னு சாஞ்சவங்க தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர். வண்டி வந்த முற்பாடு சாஞ்சவங்க தான். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எந்திரிக்க முடியல. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். நல்லா இப்போ போய் ஊசி போட்டு குளுக்கோஸ் போட்டு வந்து நிற்கிறேன். கைப்பட்டெல்லாம் தூக்க முடியல. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2-3 பேர்த்த தூக்கி விட்டு பார்த்தேன். என்னால் தூக்க முடியல. குழந்தை குட்டியெல்லாம் கஷ்டப்பட்டு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, என்னால் முடியல. எல்லாம் ஏறி கூச்சு, வயசு பசங்களாம் மேலே ஏறி கூச்சு தான் ஓடுறானு கொஞ்சம். சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு ஒன்றும் பண்ணல. அவன் உயிரை காப்பாற்றி அவன் ஓடுறான். அவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நேற்றெல்லாம் எனக்கு எந்திரிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. நானும் முடிச்சுட்டே தான் நினைஞ்சேன். அதாங்கம்மா, அந்த விவரமெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. கூட்டம் எவ்வளோன்னே இங்கிட்ட அமுக்கிறத பார்க்குறோம். நம்ம விவரத்தை என்னன்னு பார்க்கறது அது தெரியல. என்னன்னு அமுக்கிட்டாங்க எங்களை. அது அந்த டைம்ல சொல்ல முடியாது. வண்டி வந்துருச்சுன்னு ஜனங்க அலாட் ஆனோடனே எல்லாம் சென்டர்ல நின்றுட்டு இருந்தாங்களா. அப்ப ஜனங்க மிச்சத்தொகை அந்த வண்டி வர்றது கேப் வேணும்ல. அப்ப தள்ளக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்து அனுப்பிச்சு விட்டாங்க. சேர்த்து அனுப்பிச்சவங்க இங்கிட்டு சாஞ்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடியே ஒரு 2-3 பேர் விழுந்துட்டாங்க. பொண்ணுகளும் குழந்தைகளும். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சொட்டு குழந்தை, 3 குழந்தைய பக்கத்துலயே கையை பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுகளை எங்க போச்சுன்னே தெரியல. இல்லையா, தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் கிடையாது. நல்லா போல்ட்டா இருக்கா. அப்படி பையன் 30 வயசு 32 வயசு பையன். அந்த பையன் பேலன்ஸ் பண்ண முடியாம செத்துட்டான். இது வரைக்கும் நான் வயசுல எனக்கு 52 வயசு ஆகுது. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மாதிரி. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. முடிய தூங்கவே இல்லை. நான் செத்தது நான் கூட கவலைப்பட. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா இன்னையா செருப்பாங்க கிடக்குது பாருங்க. தப்பிக்க முடியலைங்க. அதாவது போட்டு அமுத்திட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு மேல இந்த தலை மட்டும்தாங்க வெளியில. அப்படிங்கும் போது அந்த மூச்சு சுவாசிக்கிறதுனால தான் நல்லா முடிஞ்சிச்சு. இல்லைன்னா என்னால நானும் ஆஞ்சியோ பேசிட்டேன். நான் பேலன்ஸ் பண்ணதே ரொம்ப பெருசு. அப்புறம் நம்ம அங்கிட்டு போய் அப்படி தப்பி தவறி ஒருத்தர் ஒரு பையன் ஹெல்ப் பண்ண. அப்படி கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் தள்ளினோடனே நான் கொஞ்சம் தம் பிடிச்சி மேலே ஏறிட்டேன். தம் பிடிச்சி மேலே ஏறினேன். நான் 4 பேர்த்த காப்பாற்றல. என்னால் முடியல, நிற்க முடியல. நம்ம உயிர் போயிருவோம். ஒரு குடிக்க தண்ணி இல்லை எங்கேயுமே. மொத்தமா சாதிட்டு எந்திரிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி வாழ்நாளிலேயே நான் பார்த்தது. சுனாமி வந்துச்சு கூட ஈஸியா கொண்டு போயிடுச்சுங்க. ஆனா இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. சுனாமி வந்துச்சு ஒரே சொல்ல கொண்டுட்டு போயிடுச்சு. இது அதெல்லாம் நான் தான் சொல்றேன்ல, இங்க நின்றுகிட்டு இருக்குங்க. எங்களுக்கு தெரியாதுங்க. வண்டி வந்ததே தெரியாதுங்க. வண்டி வந்ததே எங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் கருப்பா சிவப்பா என்ன வண்டியில் வந்தாரு, என்ன கலர்ல வந்தாருன்னு கூட தெரியாது. மயக்கம் போட்டு எல்லாம் அடிச்சு விழுந்தோம். அப்படியே விழுந்தோம். இங்கேயே 1 மணி நேரம் கத்துன்னு கத்தணும். இங்கே எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல, அங்கே எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல. ஐயோ, எங்கெங்க எடுத்துட்டு போனாங்க? எனக்கு பிற்பாடு எவ்வளவு பேர் இருந்தாங்க நைட்டு. அதுக்கு பிற்பாடு நான் எந்திரிச்சு போகல மணி 7-7:15 இருக்கும். அதுக்கு பிற்பாடு ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்க. எத்தனை டிக்கெட் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. அது தெரியல சார். நான் ஓப்பனா சொல்றேன். அந்த அனுபவத்தை
அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல, அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. கூட்ட நெரிச்சல் அவ்வளோதான், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர், 12,000 பேர் வந்திருப்பாங்க. இல்லை இல்லை, இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த நீங்கள் சொல்கிறது முடிவு அங்கே பார்க்க வரைக்கும் சொல்லலாம், நான் அது வரைக்கும் சொல்லலை. இந்த லொக்காலிட்டிக்குள்ளே சொல்கிறேன். 10,000-12,000 பேர் நிற்கலாம். அதுக்கு மேலே நிற்கவும் முடிய வேலையே இல்லை. ஆமாங்க, நான் காலையில் போய் குளுக்கோஸ் போட்டு ஊசி போட்டு இன்னமும் தோள்பட்டை தூக்க முடியலைங்க. இன்னமும் தோள்பட்டை தூக்க முடியல, கை வலிக்குது. நான் இப்போ ஆத்தா காலையில் ஒருக்கா வந்து பார்த்தேன், இப்போ ஒருக்கா வந்து பார்த்தேன். இந்த டைம்லாம் நான் மாட்டிக்கிட்டு முழிகிறேன். இப்போ மணி 6:30 மணிக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். போனும் டவரே கிடைக்கலையே, நேற்று டவரே கிடைக்கல, ஃபோன் டவரே எங்கேயுமே கிடைக்கல. வீட்டுக்கு எங்கள் பயலுக்கு நான் 4 தாட்டி ஃபோன் போட்டேன். அப்பா எங்க மாமா இருக்கிறீங்க, எங்க மாமா இருக்கீங்கன்னு தான் கேட்கறான ஒழிஞ்சு அவன் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது, இவன் நான் பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கடைசியாக மயக்கம் தெளிஞ்சு ஐஸ் வண்டிக்காரன் நின்றுக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட போய் ஒரு ஐஸு கூறானாக்கா அவன் அந்த டைம்ல காசு கேட்குறான். ஒரு இல்லை, அந்த வண்டி தப்ப முடியாது, வேற வழி இல்லை, அவன் போறதுக்கு வழி இல்லை. ஐஸ் வண்டி அவன் சேல்ஸுக்காக நிறுத்தலை, அவன் போறதுக்கு வழி இல்லை. அதனால அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். ஐஸு கூறா சோப்பில் பாக்கெட்டில் பணம் இருக்கு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வாங்கி குடிச்சிட்டு அந்த தெருவுக்குள்ளே போகிற ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. ஒரு சோப்பு வரத்து கூட தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீடு தாங்க, இதுலேருந்து எடுத்துட்டா பூரா வீடு தானுங்க. ஆமாம், மயக்கமானவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தவங்க கொண்டு படுக்க வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கவுங்க இந்த லோக்கலில் இருக்கவங்க அவங்கவுங்க ஆளுகள் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க.